எனக்கு நல்ல, நான் வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு கடவுள் அமைத்து வைத்த மேடை இன்றைக்கும் கல்யாண மாலைன்னு சொல்லி பாட்டெலாம் போட்டு தான் என்னை வரவேற்றாங்க. எங்கள் மாமியார் அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க. எங்கள் அண்ணி சொன்னல இன்னியாசியம் பண்ணி அவங்களும் என் கூட தான் அந்த கப்பலில் கூட வராங்க. என்ன ஊரில் இருந்தாங்க, அவங்க தானே இவங்களுக்கு என்னை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுது. வந்தப்போ எனக்கு அவங்க நல்ல சப்போர்ட். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா பற்றி கவலைப்படாத, அம்மா எது சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்காத, எப்பவும் நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் அப்படின்ட்டு. வந்த புதுசில் கொஞ்சம் லோன்லியாக தான் இருந்துச்சு. நான் ஒரு 8 பேர் 10 13 பேர் இருந்த வீட்டில் இருந்து வளர்ந்து வந்ததுனால அங்கே அம்மாவும் பிள்ளையும் தான். ஆனால் என்னை அவங்க பிள்ளை மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னை எங்கேயுமே வெளியே விட்டதில்லை. நான் பழைய வீட்டில் இருக்கும்போது எனக்கு நானும் ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்துக்குள்ளேயே வளர்ந்ததுனால எனக்கு அது பெருசாக தெரியலை. அங்கே போனோம் இங்கே போனோம் அந்த மாதிரி எண்ணங்களும் எனக்கு இல்லை. ஆனால் வீட்டில் தான் சந்தோஷம் நிறைய கிடைக்கிது. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னை ஒரு பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. இந்த 3 குழந்தைகளும் பிறந்திருந்தப்போ எனக்கு ஆள் வச்சு என்னை அப்படி தான் கவனிச்சிட்டாங்க. சாக்ரிஃபைஸ்னால் பிள்ளைங்கள வளர்ப்போம், அதில் கஷ்டம் வரும் நஷ்டம் வரும். இது நம்ம பிள்ளைங்க, நம்ம வீடு, நம்ம கணவர்னா இது என்னோட குடும்பம், இது என்னோட எல்லாம் நான் வேறு யாருக்கும் போய் செய்யலையே. என்னோட பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணாதான் அந்த குடும்பத்தை நம்ம நல்லா கொண்டு வர முடியும். ஒரு தாயினா அது தியாகம் இருக்கணும். ஏன்னா இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு அங்கே யாருமே இல்லை, நீ இவ்வளோ பேர் கூட பிறந்து வளர்ந்து நீங்கள் தனியாக போகிற, எது வந்தாலும் அமைதியாக போயிரு. இப்போ கணவர் கோவப்படும் போது நீ வாய் பேசாத. ஆனால் அந்த கோபம் தேவையில்லாத கோபமாக இருந்தா அந்த அந்த டைமை அந்த கூலிங் ஆயிடுவாங்கள்ல, அப்புறம் நீ அதை எடுத்து சொல்லு. இந்த கோபம் எதுக்கு, இதனால என்ன பிரயோஜனம்? இந்த 50 வருஷத்தில் நினைத்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது நான் மனசில் நினைக்கிறதே அவங்க செய்வாங்க. அதுதான் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட நான் நினச்சிட்டு அவங்ககிட்ட சொல்லலான்னு போவேன். ஐயோ நான் இதை அப்போதான் நினச்சேன்னுவாங்க. அது உண்மையிலே சொல்கிறேன், அது எங்கள் 2 பேர் எப்படி தான் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. அதேமாரி அவங்க நினைக்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு, அதுதான் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை. ஒருவேளை கடவுள் எங்களை நினச்சி வச்சதுனால நாங்கள் அப்படி இருந்தோமா அப்படின்னு எனக்கு தெரியலை. கடவுள்கிட்ட நான் கேட்டது ஒன்று, SSLC முடித்த பிறகு இவங்க நம்மளை யாருக்காச்சும் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அந்தோணியார் என்னுடைய அவர்கிட்ட போய் மனசில் நினைப்பேன், வாய் திறந்து நான் கேட்டதே இல்லை. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு இந்த குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது இந்த 2ம் எனக்கு பிடிக்காது. அதனால் வாய் திறந்து கேட்டதில்லை. மனசுக்குள்ள எப்படி அவரை பார்த்துட்டே எனக்கு நினைப்பேன், என்னடா நம்ம நினச்சதே கொடுத்துட்டாரு, கோவப்படாத ஒரு ஆள் கிடச்சிருக்கணும்னு நினச்சிருக்கணுமே அப்படின்னு நான் இப்போ சொல்லுவேன். நான் கேட்கல அவங்ககிட்ட, அதனால் உங்கள்கிட்ட நான் குற்றம் சொல்ல மாட்டேன். நீங்கள் கேட்டதெல்லாம் தந்துட்டீங்க அப்படின்னு. அதுக்கு மேலேயும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அது சில நேரத்தில் நாங்கள் பயன்படுத்திக்கல, அவ்வளோதான். செல்வங்களும் சரி நிறைய கொடுத்தார், நோய் நொடி இல்லை எங்களுக்கு இது வரைக்கும். இந்த தருணத்தில் அங்கிளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த 50 ஆண்டு காலமாக நாங்கள் எப்படி இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் விட்டு கொடுத்து பொறுமையோடு வாழ்ந்தோமோ அதே போல் இறுதி வரைக்கும் அதே மாதிரி வாழணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன். அவ்வளோதான். சேல மேல சேல வைத்து செவத்தப்பட்டு 100 வைத்து ஊரு மச்ச கை பிடிச்ச ஒரே உத்தமரு வீரபாண்டு தேரை போல பேரெடுத்த சிங்கம்தான். ராமர் என்ன தர்மர் என்ன மாமன் மனசு தங்கம்தான். மாமாவே நீ வேண்டும் 7 ஜென்மந்தான். ஆடியில் செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதான்.
சொந்தம் சொல்லி நெற்றியிலை குங்குமத்தை வச்ச என் மன்னவருதான், அழகு மன்னவருதான். அப்போ கூட ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு நேரம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது என்னன்னா, நான் வந்துட்டு பார்த்த படம் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு போய் அங்கேயே ஊரில் நாகர்கோவிலில் போய் பார்த்த படம் வந்து பழனியப்பா தியேட்டர்ஸ் ஞாபகம் இருக்குது. இதய கண்ணின்னு ஒரு படம், எம்ஜிஆர் படம். அந்த படம் பார்த்தோம். அப்புறம் இப்போவும் ஜோக் அடிப்பேன், பிரியாணியாக வாங்கி கொடுத்தேன்னுட்டு. உண்மையாக தான் பிடிச்சது ஃப்ரெண்ட்லி, எல்லாருக்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லி. அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. யாருக்கிட்டையும் இந்த சொம்பம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்காது. எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த கேரக்டர். பிடிக்காதது இந்த மாதிரி அப்பப்போ நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்குற மாதிரி ஒரு இமேஜை கொண்டு வந்துடுவாங்க. அது கொஞ்சம் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்துட்டு, அதாவது நான் அதை தான் சொல்கிறேன் திருப்பி, உண்மையான அன்பு வேணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னே உண்மையான நட்பு இருக்கணும், அன்பும் இருக்கணும். இது ரெண்டுத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கலாம். சும்மா ஒன்றும் இல்லாமல் போயிட்டு நானும் எல்லோரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணால் அது சரி வராது. அவங்க சமையல் எந்த சமையல் உங்களுக்கு பிடிச்ச சமையல்? அவங்க இல்லாதெல்லாம் செய்வாங்க, புதுசாக இப்போ அந்த இதில் பார்த்து இது உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே. எது செஞ்சாலும் நான் ரொம்ப கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறது இல்லை. அந்த நேரத்துக்கு ஓகே, நல்லா இருந்தாலும் ஓகே தான். என் கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது இல்லை. இப்போ எங்கள் கல்யாணம் நினச்சி இருக்கிறதுக்கு காரணம் வந்து உண்மையான அன்பு, நட்பு இருக்குது. ஸோ இது ரெண்டும் இருக்கிற இடத்துல வந்து கடவுள் இருப்பார். அதுதான் பைபிளில் சொல்லுது. அந்த ஹோல் பைபிள் நம்ம எடுத்து படித்தோன்னு சொன்னால், எஸ்பெஷலி மெத்தியு அதிகாரத்தில் உண்மையான நட்பும் அன்பும் எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் இருப்பார். ஸோ கடவுள் இருக்கிற இடத்துல நல்லது தான் நடக்கும். இன்னொரு பிறவி இருந்தால் அவங்களையும் ஒரு மனைவி திருப்பி பிரச்சனையை வாங்கிக்கிட்டு. இந்த 50 ஆண்டு திருமண விழா பொன் விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் பிள்ளைகள், மனைவி, பேரப்பிள்ளைகள் சார்பில் உங்களுக்கு எல்லோருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்களின் 50ஆம் ஆண்டு திருமண பொன் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் இந்த பொன் விழாவை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்த என் பிள்ளைகள், பேர குழந்தைகள் எல்லோருக்கும் எங்களின் அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு துன்ப வேளையில் உறுதுணையாயிருந்த என் நண்பர்கள், உறவினர்கள், பங்கு மக்கள், எங்கள் பங்கு குருவானவர்கள் எல்லோருக்கும் எங்களின் நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.